ரிக்ரீஷியன் அனாலிசிஸ். ரிக்ரீஷியன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. இப்போ ஒரு பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாம். இப்போ பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எடுத்துக்கிறேன். இந்த வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ வந்து 1 2 3. ஒய் வேல்யூ நான் என்ன செலக்ட் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா 2 and 4 5.9 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் 1 2 3, வேல்யூஸ் ஆஃப் ஒய் வந்து 2 4 5.9 அப்படின்னு வச்சுருக்கோம். இப்போ இந்த ரெண்டு வேரியபிள்ஸையும் ரிலேட் பண்ணி என்னால் ஒரு ரிலேஷன் சொல்ல முடியுமா? தட் மீன்ஸ் ஒரு ஈக்குவேஷன்ஸ் என்னால் கிரியேட் பண்ண முடியுமா? அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸோட பவரும் ஒய்யோட பவரும் 1 வச்சு என்னால் ஒரு ரிலேஷன் கிரியேட் பண்ண முடியுமா? அப்படி கிரியேட் பண்ண முடியும்னாக்கா என்னால் லீனியர் ரிக்ரீஷன் சொல்ல முடியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இல்லை எக்ஸோட பவர் ஒய்யோட பவர் 1 வச்சு கிரியேட் பண்ணாமல் மோர் தென் 1 வச்சு கிரியேட் பண்ண போடணும்னாக்கா அது வந்து கர்லீனியர் ரிக்ரீஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு பேர் இந்த எக்ஸோட வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூஸ் இதை ரிலேட் பண்ணி நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்லணும். பட் எக்ஸாக்டாக இப்போ நான் ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன் பாருங்களா, அதுக்கு இது டேட்டாஸை நான் ரிலேட் பண்ணுற சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் ஈக்குவேஷன் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2xன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டக்குன்னு கேட்பீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணால் ஒய் வேல்யூ 2 வந்துருச்சு, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்ளை பண்ணால் ஒய் வேல்யூ 4 வந்துருச்சு. ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணால் ஒய் வேல்யூ 6 தானே வரணும், 5.9 இருக்குது, 6ல் வருது, ஆனால் டேட்டாவில் 5.9 இருக்குது. அப்போ இது வந்து இந்த பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ரிலேஷன்னு சொல்ல முடியாது இந்த ஈக்குவேஷனை அப்படின்னாக்கா, எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லையும் நம்ம வந்து எக்ஸாக்டாக ஈக்குவேஷன் எழுத முடியாதுங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து மேக்ஸிமம் அந்த கிவன் இன்புட்டுக்கு கிவன் எக்ஸ் வேல்யூஸ்க்கு ஒய் வேல்யூ வந்து மோரார்லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி கொடுத்தாலே சொல்ல முடியும். மேக்ஸிமம் இல்லை கோயின்சைட் ஆகிற மாதிரி கொடுத்தா போதும். எக்ஸாக்ட் வேல்யூ வரணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லையும் நம்ம ஈக்குவேஷன் வந்து எக்ஸாக்ட் வேல்யூ வர மாதிரி எழுத முடியாது. ஸோ இப்போ அந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன் எழுதும் பொழுது அந்த ரிலேஷனை நான் எந்த மாதிரி எழுதலைனாக்கா, எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்து ஒய் வேல்யூ அப்ராக்சிமேட்டிவ் ஒய் வேல்யூ வர மாதிரி என்னால் ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். அப்படி இல்லைனாக்கா ஒய் வேல்யூஸை இன்புட்டாக கொடுத்து எக்ஸ் வேல்யூஸ் அப்ராக்சிமேட் எக்ஸ் வேல்யூஸ் வர மாதிரியும் என்னால் ஈக்குவேஷன் எழுதலாம். அந்த மாதிரி எழுதுறத தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரிக்ரீஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்க இப்போ. So regression analysis is a mathematical measure of the average relationship between two or more variables in terms of original units of data. Linear regression. If the variables in the bivariate distributions are related, we will find the points in the scatter diagram will cluster around some curve called curve of regression. ஸோ ரெண்டு வேரியபிள் வந்து பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணுறோம், பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணுறோம். பிளாட் பண்ண பிறகு நமக்கு ஒரு ஸ்கேட்டர் டயக்ராம் வரப்போகுது இல்லைங்களா? அந்த டயக்ராம் வந்து ஒரு சம் கர்வுக்கு க்ளோஸராக இருக்குது அப்படின்னாக்கா என்ன இருக்குன்னு சொல்கிறோம்னாக்கா கர்வ் ஆஃப் ரிக்ரீஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் த கர்வ் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் தென் இட் இஸ் கால்டு லைன் ஆஃப் ரிக்ரீஷன். அந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கர்வ் கிடைக்குது அப்படின்னாக்கா அது என்னன்னு சொல்கிறோம்னாக்கா லைன் ஆஃப் ரிக்ரீஷன் சொல்கிறோம். அண்ட் தெர் இஸ் செட் டு பி லீனியர் ரிக்ரீஷன் பிட்வீன் த வேரியபிள்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சதுனாக்கா அந்த ரெண்டு எக்ஸ் வேல்யூவுக்கும் ஒய் வேல்யூவுக்கும் நம்ம என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு சொன்னாக்கா லீனியர் ரிக்ரீஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் ரிக்ரீஷன் இஸ் செட் டு பி கர்வ் லீனியர் ரிக்ரீஷன். The line of regression is the line of best fit and it is obtained by the principle of least square. இப்போ நான் x values y values இருக்குது, அந்த x values y values ரிலேட் பண்ணுற மாதிரி நான் ஒரு ரிலேஷன் சொல்கிறேன். சரிங்களா? அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னாக்கா அது என்னன்னு சொல்கிறோம்னாக்கா மேக்ஸிமம் அது வந்து பெஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கணும். அது மோரார்லெஸ் எக்ஸ் இன்புட்டுக்கு ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ஒய் வேல்யூஸ் வந்து நியர்லி ஈக்குவலாக இருக்கணும் இல்லைங்களா? அதான் லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட்னு சொல்கிறோம். அந்த லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ரைட், ஓகே. இது என்ன அப்படின்னாக்கா இந்த டயக்ராம் பின்னாடி ரிலேஷன்ஸ்லாம் எழுதியிருக்கேன். சரிங்களா? அந்த ரிலேஷன்ஸை படித்து பார்க்கும்பொழுது நமக்கு இந்த டயக்ராமோட மீனிங் என்ன அப்படின்னு தெரியும். பின்னாடி இந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். லைன் ஆஃப் regression of y on x is the line which gives the best estimate for the value of y for a specified value of x. So line of regression of y on x na enna artham? Line of regression of y on x na
கிவன் எக்ஸ் வேல்யூஸ்க்கு எக்ஸ் வேல்யூஸை இன்புட்டாக கொடுத்து ஒய் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒய் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டினாக்கா பெஸ்ட் எஸ்டிமேட்டாக இருக்கணும். அது என்ன பெஸ்ட் எஸ்டிமேட்? இப்போ பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ் வேல்யூஸ் x1 x2 x3 ஒய் வேல்யூஸ் y1 y2 y2 up to xன்னாக்கா லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா எக்ஸ் வேல்யூஸ் இன்புட்டாக கொடுக்கும் பொழுது y values approximate y value வரணும். எக்ஸாக்டா y given y value வரலைனாலும் அந்த y வேல்யூக்கு அரவுண்ட் வேல்யூ வர மாதிரி நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேங்களா? அதான் லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் y on x is the line which gives the best estimate value of y for any specified value of x. அதே மாதிரி லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் y on x சொல்ல மாதிரி நம்ம என்ன சொல்லலாம்? லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் x on y சொல்லலாம். So similarly லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் x on y is the line which gives the best estimate value of the x for any specified value of y. So y வந்து இன்புட்டா கொடுத்து corresponding x value கண்டுபிடிச்சி அந்த x value வந்து given x valueக்கு approximate nearly close values இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். That's all. Minimizing the sum of squares of errors parallel to y axis. Sum of squares of errors parallel to y axis gives the equation of the line of regression of y on x. ஸோ இது இப்போ தான் அந்த டயக்ராம் போகணும். ஸோ இந்த டயக்ராமோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். நான் இப்போ எனக்கு வந்து சில டேட்டாஸ் இருக்குது. என்னென்னாக்கா இதான் டேட்டா x1, y1, இது x2, y2ன்னு எடுத்துக்கலாம். இது x3, y3, x4, y4, x5, y5 அப்படி x6, y6 அப்படிங்கிற மாதிரி இதான் கிவன் டேட்டா. சரிங்களா? இந்த டேட்டாஸ்க்கு நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். அதான் லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் எழுத போகிறேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஸ்ட்ரைட் லைன், அந்த ஸ்ட்ரைட் லைன் உள்ள வந்து இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கணும். இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து y இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? y ஈக்குவல் டு mx + c அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குமா? நான் வந்து இதை எப்படி எழுதிக்கிறேன்னாக்கா y ஈக்குவல் டு a + bx அப்படி எழுதிக்கிறேன். இதை நான் வந்து என்னென்னு சொல்ல போகிறேன்னா லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லணும். அப்படின்னாக்கா எப்படி இந்த லைனை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிவன் பாயிண்ட்டுக்கும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணணும். சரிங்களா? இதுதான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் வந்து மினிமமாக இருக்கணும், மேக்ஸிமம் சொல்லியிருக்கோம் பாருங்க. மினிமைசிங் தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி எரர்ஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் கிவ்ஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி எரர், இதுதான் எரர். சரிங்களா? இதுதான் எரர். இந்த எரரை வந்து ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணுறோம். ஸோ இது எரரு. அதுக்கப்புறம் இந்த பேரலல், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு பேரலல் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் மினிமைஸ் பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் இந்த எரரை பூரா ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணோம்னா அது மினிமமாக வரணும். அது அந்த மினிமமாக வர்ற மாதிரி நம்ம எந்த லைன் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதான் லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த லைன் வரல இதுக்கு அப்படின்னாக்கா பக்கத்தில் உள்ள லைன் போட்டால் அந்த கண்டிஷன் வருதுனாக்கா அந்த லைனை நம்ம லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸாக எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதை எப்படி நம்ம டெரிவ் பண்ணுறது அப்படின்னு பின்னாடி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்கோம், பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமைசிங் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எரர்ஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் கிவ்ஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். அப்போ லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இது அப்படியே ரிவர்ஸில் வரணும். மினிமைசிங் தி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி எரர்ஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் கிவ்ஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். இப்போ இதே நான் பர்பெண்டிகுலர் போகிறதுக்கு பதிலாக இதே லைனுக்கு வந்து நான் எப்படி ட்ரா பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டிஸ்டன்ஸை ஸ்கொயர், இந்த எரர் இதான் இந்த எரர். ஓகேங்களா? அந்த எரரை ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரலாக ட்ரா பண்ணுமா இந்த எரர், இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேரலாக ட்ரா பண்ணுமா இங்கே இருக்குது இந்த எரர் எல்லாமே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்பொழுது மினிமமாக வரணும். மினிமமாக வர மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதான் லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். சரிங்களா? ரைட். இதை டெரிவ் பண்ணி காமிச்சிருக்கோம். டெரிவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ், லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் எப்படி டெரிவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எக்ஸாமில் வருமா அப்படின்னாக்கா ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி இதெல்லாம் எழுதுனது தான். சரிங்களா? இல்லைனாக்கா என்ன அதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா இதோட லைன் ஆஃப் ரிக்ரீஷனில் லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸுக்கு நார்மல் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ அந்த நார்மல் ஈக்குவேஷன்னா என்ன அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன்ஸ்க்கு வரதும் இல்லை.
So let x1 comma y1 x2 comma y2 and so on xn comma yn be the n pair of observation on the two variables x and y under study. Let y is equal to a plus bx be the line of regression of y on x. Line of regression of y on x னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்னது y axis க்கு parallel errors கண்டுபிடிச்சி அது minimum ஆகிற மாதிரி பார்க்கணும். So the problem is determining a and b so that the line y is equal to a plus bx is the line of best bit. ஸோ y is equal to a plus bx னு ஒரு ஈக்குவேஷன் சொல்கிறேன்னாக்கா நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லணும், a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ let p of pi of xi comma yi be the given point. இதான் given point சரிங்களா. pi of xi comma yi இதான் given point. இந்த பாயிண்ட் pi hi அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் தான் hi சரிங்களா. கரஸ்பாண்டிங் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹச்ஐன்னு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து பிஐன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிஐ ஹச்ஐ இஸ் கால்டு எரர் ஆஃப் எஸ்டிமேட். ஓகே, அந்த பிஐ ஹச்ஐயை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிஐலேருந்து எம்முக்குள்ள டிஸ்டன்ஸ்லேருந்து எம்முலேருந்து ஹச்ஐக்குள்ள டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டா போதுமா. அதான் பிஐ ஹச்ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம், பிஐஎம் மைனஸ் ஹச்ஐஎம் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ பிஐஎம் அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டினாக்கா இந்த பாயிண்ட்டோட ஒய் குவாட்ரேட் அப்படி தானே. பி அப்படிங்கிற பாயிண்ட்டோட ஒய் குவாட்ரேட், அப்போ அது என்ன ஆகிடும், ஒய்ஐன்னு ஆகிடும். ஸோ ஹச்ஐஎம் அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் சரிங்களா. இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த லைனை தான் நம்ம என்ன எழுதிருக்கோம்னாக்கா ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ்னு எழுதியிருக்கோம் சரிங்களா. அப்போ இந்த பாயிண்ட்டோட ஒய் கோஆர்டினேட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சரிங்களா. ஏன்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ். அப்போ இந்த பாயிண்ட் வந்து அந்த லைன் மேலே இருக்கிறதுனால அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா அது y equal to a plus bx. அப்போ அந்த y கோஆர்டினேட் எப்படி எழுதிக்கலாம் நம்மனாக்கா a plus bi அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இந்த டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்குன்னா அக்கார்டிங் டு தி பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் we have to determine a and b so that this distance is minimum. என்னது, sum of squares parallel to y axis. the deviations வந்து parallel to y axis இருக்கணும், அது வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மினிமமாக இருக்கிற மாதிரி நம்ம பெஸ்ட் ஃபிட் கொண்டு வரணும் சரிங்களா. அதுக்கு நம்ம கால்குலஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணோம்னாக்கா டோ இ பை டோ ஏ இஸ் ஈக்குவல் டு 0, டோ இ பை டோ பி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் ஏன்னு யூஸ் பண்ணி அதுக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n yi இஸ் ஈக்குவல் டு na பிளஸ் b இன்ட்டு சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n xi அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதேமாரி டோ இ பை டோ பி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்னா summation i varies from 1 to n xi yi is equal to a into summation i varies from 1 to n xi plus b into summation i varies from 1 to n xi square. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்கா நார்மல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸுக்கான நார்மல் ஈக்குவேஷன்ஸ் இதுதான். ஸோ இது வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க. பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் அப்படின்னு சொன்னோமா சரிங்களா. இந்த ஒய்யை வந்து ஒய்ஐன்னு யூஸ் பண்ணிக்கங்க, எக்ஸை வந்து எக்ஸ்ஐன்னு யூஸ் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் சம்மேஷன் யூஸ் பண்ணுங்க. சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n ஒய்ஐ இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஏன்னு சம்மேஷன் ஏ n டைம்ஸ் போட போகிறோம். சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n ஏ ப்ளஸ் சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n பி எக்ஸ்ஐ அப்படின்னு எழுத போகிறோம் சரிங்களா. ஸோ சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n yi இஸ் ஈக்குவல் டு ஏ n டைம்ஸ் ஆட் பண்ணோம்னாக்கா n அப்படி வந்துடும். ஸோ இதில் வந்து பி கான்ஸ்டன்ட், பியை வெளில எடுத்துடலாம். சம்மேஷன் ஐ வேரியஸ் ஃப்ரம் 1 to n xi இதான் ஃபர்ஸ்ட் நார்மல் ஈக்குவேஷன். இந்த வந்துச்சுங்களா. செகண்ட் நார்மல் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஈக்குவேஷனை xi-ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். xi-ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா xi yi is equal to a into xi plus b into xi square அப்படின்னு வருங்களா. இப்போ சம்மேஷன் யூஸ் பண்ணுங்க. சம்மேஷன் i varies from 1 to n xi yi is equal to சம்மேஷன் a கான்ஸ்டன்ட்டுக்கு நல்ல வெளில எடுத்துடலாம், a into சம்மேஷன் xi plus b கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துடலாம், சம்மேஷன் xi ஸ்கொயர் i varies from 1 to n. வந்துச்சுங்களா அந்த ஈக்குவேஷன். ஸோ நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி சரிங்களா. y is equal to a plus bx அப்படின்னு எழுதிட்டு அந்த y இருக்கிற இடத்துல yஐயும் x இருக்கிற இடத்துல xஐயும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு சம்மேஷன் யூஸ் பண்ணிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துடும். அந்த ஈக்குவேஷனை xi-ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு திருப்பி சம்மேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணாக்கா செகண்ட் ஈக்குவேஷன் வந்துடும். தீஸ் டூ ஆர் தி நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் எஸ்டிமேட்டிங் a and b. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம என்னால் டிவைட் பண்ணோம்னாக்கா இந்த டேர்ம் வந்து என்ன மாறிப்படும், ஒய் பாரா மாறிப்படும். இந்த டேர்ம் என்ன மாறிப்படும் கேட்டினாக்கா எக்ஸ் பாரா மாறிப்படும். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ்
அப்படிங்கிற ஈக்குவேஷனை எக்ஸ் பார் ஒய் பார் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் ஈக்குவேஷன் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் மீன் எக்ஸ் பார் கமா ஒய் பார் அப்படின்னு சொல்லலாமா? அதனால லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் எக்ஸ் பார் கமா ஒய் பார். இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குங்களா, நார்மல் ஈக்குவேஷன்ஸ். அந்த நார்மல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஏ வேல்யூ பி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா டைரெக்டாக எனக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்தாச்சு, என் வேல்யூஸ் கொடுத்தாச்சு, ஒய் வேல்யூஸ் என் வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஷார்ட்டாக ஃபார்முலா இருக்குனாக்கா இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா வேணா ஏ வேல்யூ பி வேல்யூ டைரெக்டாக சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். நம்ம ப்ராப்ளம் கேட்குற அளவுக்குலாம் இந்த இவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு வந்து ப்ராப்ளம் வராது. ஏ பி டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இதில் μ11 அப்படின்னாலே நமக்கு ஏற்கனவே கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்க்கான நொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ μ11 is equal to covariance of x, y is equal to covariance of x, y எப்படி எழுதலாம்? 1/n into summation I varies from 1 to n xi yi minus x bar y bar. Sigma square x is equal to 1/n summation I varies from 1 to n xi square minus x bar square. இதில் ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்னா எழுதுறதுல கொஞ்சம் எரர் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கனாக்கா சிக்மா எக்ஸ் ஸ்கொயரில் சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் தான் அந்த மாதிரி எழுதியிருக்கு இந்த இடத்துல. ஸோ இது வந்து சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கிடையாது, சிக்மா ஸ்கொயர் எக்ஸ். இதுவும் சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் தான். சரிங்களா? சிக்மா ஸ்கொயருங்கிறது வேரியன்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு μ11 by sigma square x. ஸோ நம்ம லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் எப்படி எழுதிக்கிறோம்? ஒய் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிஎக்ஸ்ன்னு எழுதணும் இல்லைங்களா? அந்த பிக்கு இப்போ நமக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஷார்ட் ஃபார்மெட்டில் ஒன்று சொல்லியாச்சு. என்னன்னு கேட்டிங்கனாக்கா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை சிக்மா ஸ்கொயர் எக்ஸ். இதான் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸில் நம்ம பி கண்டுபிடிக்கிறது, பிங்கிறத அந்த லைனோட ஸ்லோப். பிக்கான ஃபார்முலா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை சிக்மா ஸ்கொயர் எக்ஸ். பி இஸ் தி ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். ஸோ அப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது ஸ்லோப் என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? பின்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் வந்து எக்ஸ் பார் கமா ஒய் பார் அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு ஏற்கனவே ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் தெரியும். என்னது? ஸ்லோப்பு எம் ஒன்னும் பாயிண்ட் x1, y1 இருந்துச்சுனாக்கா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? y minus y1 is equal to m into x minus x1 அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ y1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன போட்டுக்கணும்? y பார் போட்டுக்கணும். m அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கணும்? bன்னு எழுதிக்கணும். x1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணும்னாக்கா x பார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் y on x அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஈஸியாக சொல்லிடலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா y minus y bar is equal to b into x minus x bar. சரி, ஓகே. இங்க b கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? b is nothing but the covariance of x comma y by sigma square x, not sigma x square, it is sigma square x. So sigma square x. சரி, ஓகே. இப்போ நமக்கு கோவேரியன்ஸ்க்கும் நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ரிலேஷன் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் பை சிக்மா ஸ்கொயர் எக்ஸ்னு வந்துருமா? இப்போ சிக்மா ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கனாக்கா இங்கே என்ன வந்துருனாக்கா சிக்மா எக்ஸ் மட்டும் வரும். ஸோ ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ். ஸோ லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸுக்கு ஸ்லோப்புக்கு அனதர் ஃபார்முலா இருக்குது. ஸ்லோப் ஃபார்முலா என்ன? பி இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ். நிறைய மெத்தட் இருக்குது பாருங்க. ஸோ ஒன்று வந்து இந்த ஃபார்மெட்டில் சொல்லலாம், கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை சிக்மா ஸ்கொயர் எக்ஸ். கோவேரியன்ஸை வந்து நம்ம கார்லேஷன் யூஸ் பண்ணி நம்ம மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னாக்கா பிஐ எப்படி எழுதிக்கலாம்னாக்கா ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸை வேற மாதிரி எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்? ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை இன்னொரு ஃபார்மேட்டில் சொல்லுங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னாலே எக்ஸ் பார் அப்படின்னு பின்னாடி படிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ எக்ஸ்பெக்டேஷன் யூஸ் பண்ணி எழுதலாமா? தாராளமாக எழுதலாம்.
ஸோ y minus e of y is equal to r into sigma y by sigma x into x minus e of x. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் y on x நான் ஒரு 3-4 ஃபார்மெட்டில் எழுதி காமிச்சிருக்கேன். சரிங்களா, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இப்போ லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் x on y அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட், ஒய்லேருந்து பேரலல் வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணி அதனோட எரர் வந்து அந்த எரர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த எரர் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி வர வேல்யூ மினிமமாக இருக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபிட்டு கொண்டு வந்தோம். இப்போ அதே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பாயிண்ட்ஸுக்கும் கிவன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இதுதான் கிவன் பாயிண்ட், இதான் என்னோட லைன், இந்த லைனுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இதுதான் நம்மளோட எரர். இந்த எரர் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணும் பொழுது வர்ற வேல்யூ வந்து மினிமமாக இருக்கிற மாதிரி நான் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். சரிங்களா, இதான் லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். அந்த லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்னாக்கா என்ன ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டினாக்கா, அது ஸ்மால் லெட்டர்ஸில் எழுதுனால இதை எப்படி எழுதிக்கலாம்னாக்கா கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர் எழுதிக்கலாம். ஸோ we have to calculate the constants a and b satisfies the equation x is equal to a plus by. அப்போ இதுனாக்கா given y வேல்யூஸ்க்கு x வேல்யூஸ் அப்ராக்சிமேட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு சூட்டபிள் லைன் கண்டுபிடிக்க போகிறோம். தட்ஸ் ஆல். ஸோ x equal to a plus by தான் என்னுடைய லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் அப்படின்னாக்கா, அதுக்கான நார்மல் ஈக்குவேஷன் என்ன, டேரெக்டாக சம்மேஷன் எடுங்க, அதுக்கப்புறம் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணிட்டு சம்மேஷன் எடுங்க, 2 ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ வந்துடும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ ஏற்கனவே லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் என்ன வரப்போகுது. ஸோ ஜஸ்ட்டு சின்ன மாற்றம் சேஞ்சஸ் தான் இருக்குது பாருங்கள். அங்கே என்ன இருக்குன்னு கேட்டினாக்கா y மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து என்ன வந்திருக்குனாக்கா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை சிக்மா ஸ்கொயர் ஒய், நாட் சிக்மா ஒய் ஸ்கொயர், சிக்மா ஸ்கொயர் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். ஆர் கோவேரியன்ஸை வந்து நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி எழுதிக்கலாங்களா. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி இந்த கோவேரியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிக்கும் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் into y minus y bar. Both the line of regression passes through the point x bar comma y bar. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னாக்கா, லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் y on x அந்த பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷனோட ரெண்டு மீன் வழியாகவும் பாஸ் ஆகும். லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்யும் அந்த பைவேரியட் டிஸ்ட்ரிபியூஷனோட 2 மீன் வழியாகவும் பாஸ் பண்ணும். ஸோ என்னன்னு கேட்டினாக்கா, 2 லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸும் லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்யும் கொடுத்துட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா அந்த 2 லைன் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் போதும். பிகாஸ் போத் த லைன்ஸ் பாசஸ் த்ரூ தி மீன் எக்ஸ் பார் கமா ஒய் பார். ஸோ அதான் அடுத்த லைன்லையும் சொல்லியிருக்காங்க. மீன் வேல்யூஸ் எக்ஸ் பார் கமா ஒய் பார் கேன் பி அப்டைன்ட் ஆஸ் தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ரிக்ரீஷன் லைன். 2 ரிக்ரீஷன் லைன் கொடுத்துட்டு மீன் கண்டுபிடிங்க அப்படின்னாக்கா அந்த 2 ரிக்ரீஷன் லைனையும் சால்வ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடித்தால் போதுமானது. In a particular case of a perfect correlation, positive or negative, r is equal to plus or, that is r is equal to plus or minus 1. Perfect correlation அப்படின்னாக்கா r வேல்யூ 1 வரும். பாசிட்டிவாக இருந்தால் r வேல்யூ 1, நெகட்டிவாக இருந்தால் r வேல்யூ மைனஸ் 1. அப்போ r வேல்யூ 1 மைனஸ் 1 அப்படின்னு இருக்கிறப்ப அந்த லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ் எப்படி வந்துடும், ஆருக்கு பதிலாக பிளஸ் ஆர் மைனஸ் 1 போட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாறிடுமா. ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். அப்போ ஒய் டேர்ம் எக்ஸ் டேர்ம் செப்பரேட் பண்ணோம்னாக்கா ஒய் மைனஸ் ஒய் பார் பை சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பை சிக்மா எக்ஸ் முடியும். சிமிலர்லி லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் எப்போ வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்றனாக்கா எக்ஸ் ஆன் ஒய் வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மெட் வருது. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியும். போத் ஆர் சேம். அப்போ இன் கேஸ் ஆஃப் பர்ஃபெக்ட் கார்லேஷன், அதாவது ஆர் வேல்யூ 1னோ ஆர் வேல்யூ மைனஸ் 1னோ இருந்ததுனாக்கா லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸும் லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்யும் ஒரே ஈக்குவேஷனை தான் கொடுக்கும். ஸோ போத் லைன் ஆஃப் ரெக்ரேஷன்ஸ் கோயின்சைட். அப்போ பர்ஃபெக்ட் கார்லேஷன் இல்லைனாக்கா லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸும் லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்யும் கோயின்சைட் ஆகாது. கோயின்சைட் ஆகாது அப்படின்னாக்கா இன்டர்செக்டிங் லைன்ஸ்னாக்கா கண்டிப்பாக அது ரெண்டுக்கும் இடையில நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஆங்கிள் பிட்வீன் தி லைன் ஆஃப் ரெக்ரேஷன்ஸ். ஸோ 2 லைன் ஆஃப் ரெக்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் அப்படின்னு 2 லைன் ஆஃப் ரெக்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படிங்கிற ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணலாமா. ஸோ கம்பேர் பண்ணோம்னாக்கா இதுதான் எம். ஸோ இப்போ 2 லைன் இருக்கிறதுனால செகண்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஃபார்மெட்டுக்கு நீங்கள் மாற்றணும். இந்த ஃபார்மெட்டுக்கு இந்த லைனோட ஸ்லோப்பை வந்து எம்னு எடுத்துக்கலாம்.
இந்த லைனோட ஸ்லோப்பை m2ன்னு எடுத்துக்கங்க. ஸோ y மைனஸ் y பாரை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த r இன்ட்டு சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய் ரைட் சைடு வச்சுட்டு இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கலாம். லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்யை இந்த ஃபார்மட்லையும் எழுதலாம். சரிங்களா? அப்போ இதுதான் m1 நமக்கு இதுதான் நமக்கு m2. ஸோ ரெண்டு ஸ்ட்ரைட் லைனோட ஸ்லோப்ஸ் தெரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமே. ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எதானே tan theta is equal to m1 minus m2 by 1 plus m1 m2 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ theta is equal to tan inverse of modulus m1 minus m2 by 1 plus m1 m2 எழுதிக்கலாம். m1 வேல்யூ இந்த இருக்கு, நமக்கு m2 வேல்யூ இந்த இருக்கு, கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஃபார்முலா இந்த ஃபார்மட்டில் இருக்கும். theta is equal to tan inverse of sigma x into sigma y the whole divided by sigma squared x plus sigma square y into r square minus 1 by r அப்படின்னு இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஆங்கிள் பிட்வீன் ரிக்ரீஷன் லைன்ஸ். ஸோ இப்போ ஆரோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துன்னு வச்சிங்களேன். இந்த இடத்துல ப்ளஸ் 1 இருந்தாலும் ஆர் ஸ்கொயர் வேல்யூ 1 1 மைனஸ் 1 0 ஆகிடும். இந்த டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் 1 இருந்தாலும் இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 0னா 0வால் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் 0 ஆகிடும். அப்போ ஆங்கிள் என்ன ஆகிடும்னு கேட்டினாக்கா tan inverse of 0னாக்கா either theta is equal to 0 or theta is equal to pi. So two lines of regression coincide. So r plus or minus 1னா இதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டு லைனுக்கு இடையில உள்ள ஆங்கிள் வந்து 0 டிகிரி அப்படின்னாக்கா these two are one line lie on the another line அப்படின்னு அர்த்தம். So that means the regression lines are coincide அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். So r plus or minus 1 அப்படின்னாக்கா theta is equal to 0. That means the two lines are coincide. Parallel is not possible. ரெண்டு லைன் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ ஆங்கிள் 0னாக்கா லைன் வந்து கோயின்சைடு லைனாக இருக்குங்கிற அவசியம் இல்லை, பேரலல் லைன்ஸுக்கும் ஆங்கிள் 0 தானே அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேரலல் லைன்ஸாக வரதுக்கு சான்சஸ் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸும் லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்யும் கண்டிப்பாக என்ன பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணும், எக்ஸ் பார் கமா ஒய் பார் வழியாக பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ரெண்டு லைன் பேரலல் லைன் சொல்லிட்டோம்னாக்கா அதுக்கு காமன் பாயிண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ r equal to plus or minus 1னாக்கா those two regression lines are coincide. r equal to 0 அப்படின்னாக்கா r டினாமினேட்டர்ல வந்திருக்கு. அப்போ இங்கே 0 போட்டிங்கனாக்கா இன்ஃபினிட்டின்னு வந்துடும். tan inverse of infinity அப்படிங்கிறது பை பை 2ங்களா. ஸோ r equal to 0னாக்கா ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக வந்துடுது. theta is equal to pi by 2. That is if the variables are r 0னாக்கா variables uncorrelated தானே. So if the variables are uncorrelated, the two lines of regressions becomes perpendicular to each other. Whenever two lines intersect, we get acute angle and one obtuse angle. ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணாலே கண்டிப்பாக ரெண்டு ஆங்கிள் கிடைக்குங்க. ஸோ இது ஒரு லைனு, இது ஒரு லைன் இன்டர்செக்ட் பண்ணுதுனாக்கா திஸ் இஸ் தி அக்யூட் ஆங்கிள், திஸ் ஒன் இஸ் தி அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் பண்ணுறது அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளாக இருக்கும், இன்னொரு ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். ஸோ அப்போ அக்யூட் ஆங்கிளுக்கு என்ன, அப்டியூஸ் ஆங்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா கொடுத்தாச்சு. ஸோ theta 1 is equal to அக்யூட் ஆங்கிள் வேணுமா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. tan inverse of sigma x by sigma x into sigma y by sigma squared x plus sigma squared y into 1 minus r square by modulus of r அப்படின்னு யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் கிடைக்கும். இல்லை அப்டியூஸ் ஆங்கிள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா tan inverse of sigma x sigma y by sigma square x plus sigma square y into r square minus 1 by modulus of r அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அப்டியூஸ் ஆங்கிள் கிடைக்கும். ரைட், ஓகே. If theta is if r equal to 0, r ஓட வேல்யூ 0 அப்படின்னாக்கா லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் y on x எப்படி இருக்கும்? லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் y on xங்கிறது y is equal to y bar. லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் x on y எப்படி இருக்குன்னு கேட்டினாக்கா x is equal to x bar. நீங்கள் வேணா பாருங்க, y is equal to y bar அப்படிங்கிற லைன் இப்படி இருக்குது, x is equal to x bar அப்படிங்கிற லைன் இப்படி இருக்குது. Those two line passes through the point x bar, y bar. ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்குங்களா. they are r equal to 0னாலே ரெண்டும் 90 டிகிரி சொல்லிட்டோம். theta is equal to 90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டோம். So they are perpendicular to each other and they passes through the point x bar, y bar. So if correlation coefficient is 0, line of regression of y on x is of the form y is equal to y bar, x is equal to இதெல்லாம் 1 மார்க்ல தாராளமாக கேட்கலாம். சரிங்களா, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். For higher degree of correlation between the variables, the angle between the lines is smaller. That is the two lines of regression are nearer to each other. Higher degree ரொம்ப கார்லேட்டடாக இருக்குனாக்கா லைன் ஆஃப் regression ஆஃப் y on xும் x on yஸும் கோயின்சைட் ஆகும்பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப கார்லேஷன் ரிலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ அப்போ ஆங்கிள் அப்போ கோயின்சைட் ஆகுது போகுதுன்னா என்ன அர்த்தம், ஆங்கிள் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸும் லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்க்கும் ஆங்கிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது தான் நமக்கு வந்து அது வந்து டூ லைன்ஸ் ஆர் நியரர் டு ஈச் அதர், அது வந்து நல்ல ரிக்ரீஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இஃப் த லைன் ஆஃப் ரிக்ரீஷன்ஸ் மேக்ஸ் லார்ஜர் ஆங்கிள் they indicate poor degree of correlation. ஸோ ஹையர் டிகிரி ஆஃப் கார்லேஷன் வேணும்னாக்கா ஆங்கிள் கம்மியாக இருக்கணும். poor degree ஆஃப் கார்லேஷனே இல்லை எக்ஸ் வேல்யூஸ்க்கும் ஒய் வேல்யூஸ்க்கும் அப்படின்னாக்கா
டிகிரி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 2 லைன் கோயின்சைட் ஆகுது அப்படின்னாக்கா, ஆர் வேல்யூ 1 வரலாம், ஆர் வேல்யூ -1 வரலாமா? அப்ப ஆர் வேல்யூ -1னாக்கா இந்த ஃபார்மட்ல இருக்கும். சரிங்களா? ஆர் வேல்யூ +1 அப்படின்னாக்கா இப்படி போகும். லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x அப்படிங்க போயிட்டு இருக்கும். ஆர் வேல்யூ ஈக்குவல் டு 0னாக்கா லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x, லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் x on y இந்த ஃபார்மட்ல இருக்கும். இது -1னாக்கா இதுதான் லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x-ம் இதுதான், லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் x on y இதுதான். ஆர் ஈக்குவல் டு 1னாக்கா லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x-ம் இப்படி தான் இருக்கும். லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் x on y-ம் இந்த ஃபார்மட்ல தான் இருக்கும். ஸோ 2 லைன்ஸ் ஆஃப் லோயர் டிகிரி. லோயர் டிகிரினா இப்போ பாருங்க ஆங்கிள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. 2 லைனுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஆங்கிள் ஜாஸ்தியா இருக்குனாக்கா கார்லேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆங்கிள் கம்மியா இருக்குனாக்கா அந்த 2 வேரியபிளுக்கும் லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x-க்கும் லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் x on y-க்கும் உள்ள ஆங்கிள் வந்து கம்மியா இருக்கிறதுனால இதுக்கு 2க்கும் கார்லேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. ஸோ ஹையர் டிகிரி கார்லேஷன் அப்படின்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிக்ரேஷன். இப்போ அந்த ரிக்ரேஷன் லைன் ஆஃப் y on x, x on y பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கு ஸ்லோப் இருந்துச்சுங்களா? அந்த ஸ்லோப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிக்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ நோட்டேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x அப்படிங்கிறது என்ன லெட்டர்ல டினோட் பண்றோம் அப்படின்னு கேட்டினாக்கா சிக்மா yx அப்படின்னு டினோட் பண்றோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் x on y அதை வந்து என்ன லெட்டர்ல டினோட் பண்றோம்னாக்கா bxy அப்படின்னு லெட்டர்ல டினோட் பண்றோம். ஸோ இப்போ byxனாக்கா லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x-க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க பாருங்க. லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x-க்கு ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணீங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கீங்க? y minus y bar is equal to r into sigma y by sigma x இதான் ஸ்லோப். சரிங்களா? அந்த ஸ்லோப்பை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா byx-ன்னு சொல்றோம் இந்த இடத்துல. இந்த இருக்கு இல்லைங்களா? r into sigma y by sigma x இருக்கு இல்லைங்களா? அதுதான் byx. பாருங்க. r into sigma y by sigma x வந்துச்சுங்களா? ரைட். இதான் லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x ஓட ஸ்லோப் தான் byx. லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் x on y ஓட ஸ்லோப் தான் bxy. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா r into sigma x by sigma y. லைன் ஆஃப் இப்போ இதுக்கு முன்னாடி y minus y bar is equal to b into x minus x barன்னு மட்டும் எழுதியிருந்தேன். அந்த இப்போ புதுசாக நான் ஒரு நோட்டேஷன் கொடுத்ததுனால அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம்? y minus y bar is equal to byx into x minus x bar. அப்போ லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் x on y எப்படி எழுதிக்கலாம்? x minus x bar is equal to bxy into y minus y bar. ஸோ லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x, அந்த ஸ்லோப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x-ன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் y on x byx-ஐ வந்து என்னென்ன ஃபார்மட்லலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை அப்படியே இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். வேறு இதில் byx-க்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது, bxy-க்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம எழுதி காமிச்சிருக்கோம். தட்ஸ் ஆல். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் between two variables x and y is symmetrical function between x and y, that is r of x comma y is equal to r of y comma x. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் 2 வேரியபிளுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறோம்னாக்கா r of xy-யும் r of yx-ம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? புதுசாக நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன் ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட். ஆனால் ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம்? byx bx யூஸ் பண்ணுறோம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா? ஈக்குவலாக இருக்காது. பட் ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் நாட் சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் x and y, that is byx is not equal to bxy. ஸோ இதான் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்குள்ள முக்கியமான ரிலேஷன். சரிங்களா? சைன் ஆஃப் ஈச் ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் byx அண்ட் bxy டிபெண்ட்ஸ் ஆன் தி கோவேரியன்ஸ் டேர்ம். ஸோ byx ஓட சைனு எதை டிபெண்ட் பண்ணியிருக்குனாக்கா கோவேரியன்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா byx எப்படி யூஸ் பண்ணுறோம்னாக்கா இஸ் டிஃபைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோவேரியன்ஸ் அண்ட் வேரியன்ஸ். வேரியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் இல்லைங்களா? அப்போ கோவேரியன்ஸ் பாசிட்டிவாக இருந்தாக்கா byx பாசிட்டிவாக இருக்கும். கோவேரியன்ஸ் நெகட்டிவாக இருந்தாக்கா byx என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ regression coefficient, the sign of regression coefficient is purely depending on the covariance. So covariance positive இருந்தனாக்கா both regression coefficient positive இருக்கும். covariance negative இருந்தனாக்கா both regression coefficients negative இருக்கும். So அப்ப byx பாசிட்டிவா இருந்தனாக்கா ஆட்டோமேட்டிக்கா bxy-யும் பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ byx and bxy must have the same sign. ஏன்னா ரெண்டுமே எதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம்? கோவேரியன்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கோவேரியன்ஸ் பாசிட்டிவ்னாக்கா byx bxy ரெண்டுமே பாசிட்டிவ். கோவேரியன்ஸ் நெகட்டிவ்னாக்கா bxy byx ரெண்டுமே நெகட்டிவ். ஸோ byx must have same sign. ரெண்டு டிஃபரன்ஸ் சைனாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. The sign of correlation coefficient is same as that of regression coefficient. சைன் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் சைன் ஆஃப் ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் சேம் சைனாக தான் இருக்கும். த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் தி ஜாமெட்ரிக் மீன் பிட்வீன் தி ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்பாங்க.
இனிமேலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ r square is equal to byx into bxy. That means r is equal to plus or minus square root of byx into bxy. The sign to be taken before the square root is same as that of regression coefficient. இப்போ சைன் வந்து ப்ளஸ் எடுத்துக்கிறதா மைனஸ் எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது எதை பொறுத்துனாக்கா தட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி ரிக்ரீஷன் கோஎஃபிஷியன்ட் சைன். இப்போ ரிக்ரீஷன் கோஎஃபிஷியன்ட் byx பாசிட்டிவாக இருக்குனாக்கா ஆரை பாசிட்டிவ் எடுத்துங்க, byx நெகட்டிவாக இருக்குனாக்கா ஆர் வேல்யூ நெகட்டிவாக எடுத்துக்கங்க. ஸோ த சைன் டு பி டேக்கன் பிஃபோர் தி ஸ்கொயர் ரூட் இஸ் தி சேம் as that of regression coefficient. அதான் அர்த்தம். If one of the regression coefficient is greater than unity, then the other must be less than unity. ஒரு ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தன் 1 இருந்தாக்கா அனதர் ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் லெஸ் தன் 1 தான் இருந்தாகணும். ஏன்னா ரெண்டுமே கிரேட்டர் தன் 1னாக்கா ஆர் வேல்யூ அப்புறம் கிரேட்டர் தன் 1 வந்துடும். பட் ஆனால் ஆர் வேல்யூ கிரேட்டர் தன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் கிரேட்டர் தன் 1னாக்கா அனதர் ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் லெஸ் தன் 1 தான் வந்தாகணும். The arithmetic mean of the modulus value of the regression coefficient is greater than the modulus values of the correlation coefficient. என்ன சொல்றாங்க, ரெக்ரீஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு மாடுலஸ் எடுத்துட்டு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா மாடுலஸ் எடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? நமக்கு ஏற்கனவே ரிசல்ட் தெரியும். இது வந்து அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன் வந்து கண்டிப்பா எதை விட ஜாஸ்தியா இருக்கும், ஜாமெட்ரிக் மீன் விட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் மீன் இஸ் கிரேட்டர் தன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜாமெட்ரிக் மீன். ஜாமெட்ரிக் மீன்ங்கிறது ரூட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ரூட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு byx இன்ட்டு bxன்னு சொல்லிட்டோம். அப்போ இதுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஆர் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணலாம். ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் வேல்யூ என்ன, ஆர். நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துக்கிறோம் நம்ம, அதனால மாடுலஸ் ஆஃப் ஆர்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் தி மாடுலஸ் வேல்யூஸ் ஆஃப் தி regression coefficient is greater than the modulus values of the correlation coefficient. Okay. Regression coefficients are independent of change of origin but not scale. அதாவது ஆரிஜினை பொறுத்து அது மாறாது, ஆனால் ஸ்கேல் மாறினுச்சுனாக்கா ரிக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் மாறிக்கும். ஸோ இப்போ u is equal to x minus a by h, v is equal to y minus b by k, where both h and k are positive அப்படின்னு எடுத்தோம்னாக்கா byx is equal to k by h into bvu அப்படின்னு வரும். அப்போ bxy எப்படி வரும்னாக்கா h by k into buv அப்படின்னு வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கடைசியில் எழுதியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்துட்டு போயிடாதீங்க. ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் கொடுத்துட்டு அதுக்கான ரிசல்ட்டையும் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கங்க. டு ஃபைண்ட் தி மீன் வேல்யூஸ் x bar, y bar ஃப்ரம் தி 2 லைன்ஸ் ஆஃப் ரெக்ரேஷன். 2 லைன் ஆஃப் ரெக்ரேஷன் கொடுத்துட்டு அந்த 2 லைன் ஆஃப் ரெக்ரேஷன்னா 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி மீன் வேல்யூஸ் ஆஃப் தி கிவன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரி தான். ஏதோ இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குங்க. அதில் எந்த மெத்தட் வேணாலும் உங்களுக்கு 12th லெவல்லே கிட்டத்தட்ட 7-8 மெத்தட் இருக்குது. அந்த எந்த மெத்தட் வேணாலும் அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் மீன் வேல்யூ. அப்படி இல்லையா, ஜஸ்ட்டு எந்த மெத்தடும் உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, இந்த a1 b1 c1 a2 b2 c2 அந்த கோஎஃபிஷியன்ஸை யூஸ் பண்ணி நான் இங்கே ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க, சால்வ் பண்ணிங்க, ஆன்சர் அப்படியே வந்துடும். வேறு என்னென்ன சார் மெத்தட் இருக்குனாக்கா, எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, சாரஸ் மெத்தட் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இருக்குது, அப்புறம் டிடர்மன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், அப்புறம் சொல்லிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? அதனால் நான் 12th லெவலில் நிறையா ப்ராப்ளம்ஸ், ஜஸ்ட் 10th ப்ராப்ளம்ஸ் தான், அது வேறு எதுவும் கிடையாது. 2 லைன் ஆஃப் ரெக்ரேஷன் கொடுத்துட்டு மீன் கண்டுபிடினாக்கா அந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி x வேல்யூ y வேல்யூ கண்டுபிடிங்க. அதான் x bar y bar, வேலை முடிஞ்சிடுச்சு. டு ஃபைண்ட் தி ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் தி 2 லைன்ஸ் ஆஃப் ரெக்ரேஷன். 2 லைன் ஆஃப் ரெக்ரேஷன் கொடுத்துட்டு ரெக்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க அப்படின்னாக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ ஒரு ஈக்குவேஷனை லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் y ஆன் எக்ஸ்னு எடுத்துக்கங்க, இன்னொரு ஈக்குவேஷனை லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் x ஆன் ஒய்னு எடுத்துக்கங்க. அடுத்து இதிலே பிரச்சனை இருக்குது, 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஈக்குவேஷனை லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் y ஆன் எக்ஸ்னு எடுத்துக்கிறது, எந்த ஈக்குவேஷனை லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் x ஆன் ஒய்னு எடுத்துக்கிறது, எதுவுமே கொடுக்கலனாக்கா கன்ஃபியூஸ் ஆகுது. எப்படி சார் நம்ம டிசைட் பண்ணுறது? அதுக்கெல்லாம் பின்னாடி ஐடியா சொல்ல போகிறேன். சரிங்களா? ஒன்று கொஷின்லே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க, லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் y ஆன் எக்ஸ் இஸ் லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் x ஆன் y இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலையா அப்படின்னாலும் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும், அதுக்கான ஐடியா இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் y ஆன் எக்ஸ்னு எடுத்துக்கங்க, செகண்ட் ஈக்குவேஷனை லைன் ஆஃப் ரெக்ரேஷன் ஆஃப் x ஆன் ஒய்னு எடுத்துக்கங்க. அப்போ byx கண்டுபிடிச்சிக்கலாம். byx அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப். ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறது? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. அப்போ மைனஸ் a1 பை b வந்துடும்.
bxy அப்படிங்கிறது செகண்ட் லைனோட ஸ்லோப்பு. அதாவது லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய்யோட ஸ்லோப்பு தான் bxy. சரிங்களா? அப்போ செகண்ட் லைனோட ஸ்லோப் என்ன? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். அப்போ a2 மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் மைனஸ் a1 பை b1 அப்படின்னு வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷனுக்கு பி தி லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னாக்கா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதக்கூடாது. x ஈக்குவல் டு my ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதுமா அது அப்படியே உல்டாவாக மாறிக்கும். இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இதை நான் என்ன ஃபார்மெட்டில் எழுத போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட்டில் எழுதினாக்கா y ஈக்குவல் டு a ப்ளஸ் bx அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதணும். அப்போ b1y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a1x minus c1. அப்போ y is equal to minus a1 by b1x minus c1 by b1. இப்போ ஸ்லோப் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதான் ஸ்லோப் minus a1 by b1 அதான் byx. அப்போ bxy கண்டுபிடிக்கணும்னாக்கா x equal to அப்படின்னு மாற்றணுமா? அப்போ a1x is equal to minus b2y minus c2 அப்படி வந்துடும். ஸோ அப்போ x is equal to minus b2 by a1y minus c2 by a1. அப்போ y ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து minus b2 by a1 அப்படின்னு இருக்குங்களா? அப்போ bxy வந்து minus b2 by a2 எழுதியாச்சு. ஓகே. ஸோ லைன் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் y on x கண்டுபிடிச்சாச்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரிக்ரீஷன் ஆஃப் x on y கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நமக்கு தெரியும் r ஸ்கொயர் ஈக்குவல் டு byx இன்டு bxy. அப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் r ஸ்கொயர் வந்து a1 b2 by a2 b1. அப்போ r வேல்யூ வேணும்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 b2 by a2 b1. ஸோ ரெண்டு ரிக்ரீஷன் லைன் கொடுத்துருந்தாக்கா நமக்கு வந்து ரிக்ரீஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஒன்று இதுதான் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுட்டாலும் சரிதான். byxக்குனா இப்படி தான் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். bxyனாக்கா இதுதான் ஃபார்முலா, ஆர்னா இதுதான் ஃபார்முலா அப்படின்னு ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சு நீங்கள் சொன்னாலும் சரிதான். இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம y ஈக்குவல் டு சம்திங் கொண்டு வரணும், a ஈக்குவல் டு x ஈக்குவல் டு சம்திங்னு சொல்லி கொண்டு வந்துக்கணும். இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு byx vxனு நீங்கள் கால்குலேஷன் போட்டு கொண்டு வந்தாலும் சரிதான். சரி, ரைட், ஓகே. Sign to be taken before square root is same as that of the regression coefficients. இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்திருக்கு. சார் ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கிறதா மைனஸ் வேல்யூ எடுத்துக்கிறதா அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். byx பாசிட்டிவாக இருந்தனாக்கா bxyயும் பாசிட்டிவாக தான் இருக்கும். byx நெகட்டிவாக இருந்தனாக்கா bxyயும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆரை பாசிட்டிவாக எடுத்துக்கங்க. இது ரெண்டும் நெகட்டிவாக இருந்துச்சுனாக்கா ஆர் வேல்யூ நெகட்டிவாக எடுத்துக்கங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து சொல்லிட்டேன் பாருங்க. How to determine which is the line of regression of y on x and which is the line of regression of x on y. சப்போஸ் கொஸ்டின்ல கொடுக்கல இதுதான் லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் y on x, இதுதான் லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் x on y அப்படின்னு கொடுக்காதப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா சொல்யூஷன் 1 is true. ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 எப்போ வந்து ட்ரூவாக இருக்க முடியும்? ஆர் ஸ்கொயர் லெஸ் தென் 1 இருக்கணும். ஓகேங்களா? ஆர் ஸ்கொயர் வேல்யூ கிரேட்டர் தென் 1. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை y on x ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் y on xம் செகண்ட் ஈக்குவேஷன் x on yங்க வச்சுக்கிட்டு byxம் bxyயும் கண்டுபிடிச்சிட்டு ஆர் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கும் பொழுது லெஸ் தென் 1ன்னு வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷன் கரெக்டு. சப்போஸ் ஆர் ஸ்கொயர் வேல்யூ கிரேட்டர் தென் 1ன்னு வந்துச்சுனாக்கா அவர் அசம்ஷன் இஸ் ராங். அதான் அவர் சப்போசிஷன் இஸ் ராங். புரிஞ்சுதுங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் y on x எடுத்துக்கிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் x on y எடுத்துக்கிட்டு ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது லெஸ் தென் 1 வந்துச்சுனாக்கா அவர் அசம்ஷன் இஸ் ட்ரூ. கிரேட்டர் தென் 1 வந்துச்சுனாக்கா அவர் அசம்ஷன் இஸ் ராங். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சுங்களா? ரைட். த லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் பைவேரியேட் பாப்புலேஷனுக்கு லைன் ஆஃப் ரெக்ரீஷன் என்று கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு இந்த வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் 9. வேரியன்ஸ் எக்ஸோட வேரியன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க. ரைட். 2 லைன் கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நமக்கு மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். சால்வ் பண்ணாக்கா எனக்கு வந்து என்ன கிடச்சிருக்குனாக்கா எக்ஸ் வேல்யூ 13னும் ஒய் வேல்யூ 17னும் கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு 13, ஒய் பார் ஈக்குவல் டு 17. ஓகே. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் y on x அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் y on xன்னு எடுத்துக்கிட்டு byx நான் கண்டுபிடிச்சிட்டேன். byx என்ன? 8/10. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை லைன் ஆஃப் ரெக்ரீஷன் ஆஃப் x on y எடுத்துக்கிட்டு x வேல்யூ x லெஃப்ட் சைடு வச்சுட்டு மித்த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போட்டு ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறேன். ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 18/10. அதான் bxy. ஸோ bxy வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.
byxும் bxyயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு r ஸ்கொயர்னு வரும். ஸோ r ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். லெஸ் தென் 1 வந்துருச்சுங்களா? அப்போ அவர் அசம்ப்ஷன் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லைன் ஆஃப் ரிக்ரெஷன் ஆஃப் y on x, செகண்ட் ஈக்குவேஷன் லைன் ஆஃப் ரிக்ரெஷன் ஆஃப் x on y. தட்ஸ் ஆல். ஸோ r ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு ரூட் எடுத்தோம்னாக்கா எனக்கு r வந்துடும். ஸோ ரூட் எடுத்தோம்னாக்கா 3/5 ப்ளஸ் போட்டுக்கிறதா மைனஸ் போட்டுக்கிறதா? எனக்கு ரெண்டுமே byxும் bxyயும் பாசிட்டிவாக இருக்கிறனால நான் r வேல்யூ இதில் தான் செலக்ட் பண்ணிக்கணும், பாசிட்டிவாக தான் செலக்ட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தி r? 0.6 எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனாக்கா 3/5 எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? இப்போ அடுத்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து என்ன கேட்குறாங்கனாக்கா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் ஒய் கேட்டிருக்காங்க. சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் வேல்யூ வந்து என்ன அப்படின்னாக்கா 9. கொஷினில் கொடுத்தாங்களா? கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா the variance of x is 9 கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர் தானே வேரியன்ஸு. ஸோ சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துட்டாங்க. அப்போ சிக்மா எக்ஸ் என்ன வரும்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து நம்ம பாசிட்டிவ்ல தான் எடுத்துக்கணும்னாக்கா சிக்மா எக்ஸ் வந்து 3 எடுத்துக்கலாம். அப்போ சிக்மா ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது? byxக்கு இதான் ரிலேஷன் நமக்கு தெரியும். இதில் ஆர் வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். சிக்மா எக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. byxும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா நமக்கு சிக்மா ஒய் கிடச்சிரும். தட்ஸ் ஆல். ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் அன் எஸ்டிமேட் அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைவேரி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ 1 2 3, ஒய் வேல்யூ வந்து நான் 2 4 5.9 ஏற்கனவே எடுத்த எக்ஸாம்பிள் எழுதிட்டேன். சரிங்களா? இது எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ. இதுக்கு நான் இப்போ ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிட்டேன்னு கேட்டினாக்கா ஒய் ஈக்குவல் டு 2x அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஸோ அப்ராக்சிமேட்லி இது வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான ரெக்ரேஷன் ஈக்குவேஷன் எழுதுறேனாக்கா அதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது பைவேரி டிஸ்ட்ரிபியூஷன். இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸையும் ஒய்யும் ரிலேட் பண்ணி என்னால் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் எழுத முடியுமா அப்படின்னாக்கா லீனியர் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். அது வந்து கிவன் இன்புட் எக்ஸுக்கு வந்து சேம் அதே ஒய் வேல்யூ வரணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட நியரஸ்ட் ஒய் வேல்யூ வந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ 1க்கு ஒய் வேல்யூ 2 டேரெக்டாக வந்துருச்சு. எக்ஸ் வேல்யூ 2க்கு ஒய் வேல்யூ 4 வந்துருச்சு. ஆனால் எக்ஸ் வேல்யூ 3 அப்ளை பண்ணோம்னா ஒய் வேல்யூ 5.9 வரல. அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்குனாக்கா 6 வந்திருக்கு. அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணும் பொழுது ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வந்திருக்குங்களா? இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா எஸ்டிமேட் ஆஃப் ஒய் ஃபார் ஏ கிவன் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். சரிங்களா? ஆக்சுவலாக எக்ஸ் வேல்யூ 3னா கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ வந்து நமக்கு 5.9 தான். சரிங்களா? ஆனால் நம்ம ஒரு ஈக்குவேஷன் இந்த ரெண்டு வேரியபிளுக்கு நான் ஒரு ஈக்குவேஷன் ரிலேட் பண்ணியிருக்கேன். அந்த ஈக்குவேஷன் எனக்கு கொடுக்குற வேல்யூ என்னன்னு கேட்டினா எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணும்பொழுது ஒய் வேல்யூ 6ன்னு கொடுக்குது. அப்போ ஒரு சின்ன எரரோட கொடுக்குது. ஓகேங்களா? இது எஸ்டிமேட்டட் வேல்யூ, இது எக்ஸாக்ட் வேல்யூ. அப்போ எனக்கு ஒரு எரர் இருக்குங்களா? எக்ஸ் வேல்யூஸ் கொடுக்கும்பொழுது ஒய் வேல்யூ வந்து எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூ வராமல் ஒரு சின்ன எரரோட கிடைக்குது. அப்போ அந்த எரரை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். அதான் அந்த ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் அன் எஸ்டிமேட் அப்படிங்கிறது என்னத்த சொல்கிறோம் அப்படின்னாக்கா standard error of an estimate is denoted by the symbol SYX, that is equal to a standard error of estimate of y for x, that is equal to square root of 1 by n into summation y minus ye the whole square. That is also written as square root of unexplained variation in y the whole divided by n. இதில் ஒய்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் ஒய் ஃபார் ஏ கிவன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது எக்ஸ் வேல்யூ கொடுக்கும் பொழுது ஒய் வேல்யூ கிடைக்கும்ல, அதான் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். அதான் ஒய் அப்டைன்டு ஃப்ரம் தி லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். ஸோ இப்போ இதுதான் லைன் ஆஃப் ரிக்ரேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்னா இதில் எக்ஸ் வேல்யூ 3 அப்ளை பண்ணும்பொழுது கிடைச்ச ஒய் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டினாக்கா எஸ்டிமேட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் என் இஸ் தி நம்பர் ஆஃப் கிவன் பேர்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் என். ஸோ இது SYX கண்டுபிடிச்சாச்சு. அப்போ SXY எப்படி இருக்கும்? ஸோ SXY இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by n இன்ட்டு சம்மேஷன் x minus xe the whole square. ஸோ SYX can be written in the form sigma y into 1 minus r square the whole power 1 by 2 இல்லை ஸ்கொயர் ரூட் வச்சு எழுதிக்கலாம். ஸோ SYX equal to sigma y into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus r square அப்படின்னு எழுதிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ஸ்டெப் ஒரு வேறு எதுவும் கிடையாதுங்க. அண்ட் s square yx is equal to take squaring on both sides, we get s square yx is equal to sigma square y into 1 minus r square. Similarly, sxy is equal to sigma x into 1 minus r square the whole power 1 by 2. So squaring on both sides, we get s square xy is equal to sigma square x into 1 minus r square. So if r is equal to 1 and r is equal to minus 1, then sxy is equal to syx is equal to 0. Standard error of an estimate syx 0 இருக்கும், sxy 0 இருக்கும். So example,
byx value is equal to minus 1.6, bxy value is equal to minus 0.4, syx is equal to 3, then find r value, sigma x value, sigma y value, sxy value. So byx, bxy is given. So using these two values, we can calculate the r value. So use obtained from the formula r square equal to byx into bxy. So simplify பண்ணோம்னாக்கா r value plus r minus கிடைக்கும். bxy, byxy ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கிறதுனால r value நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். So r is equal to minus 0.8. அது ரொம்ப முக்கியம். ரைட், ஓகே. அடுத்து syx வேல்யூ கொடுத்துருக்காங்க. syx வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3. என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ஆர் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஒய்எக்ஸ் ஆர் ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ தான் எழுதி போட்டிருக்கோம் மேலே. எஸ்ஒய்எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் இன்ட்டு 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஹோல் 4/2. இதில் கொஸ்டினில் எஸ்ஒய்எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்ஒய்எக்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ எஸ்ஒய்எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் சிக்மா ஒய் எதுவும் கொடுத்துருக்காங்களா கொஸ்டினில் சிக்மா ஒய் இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம சிக்மா ஒய் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஒய்எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. எஸ்ஒய்எக்ஸ் வேல்யூ கொடுத்ததுனால நம்ம ஆர் வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். So substitute பண்ணோம்னாக்கா sigma y is equal to syx by square root of 1 minus r square. So syx value is 3 and r value is minus 0.8. substitute பண்ணி simplify பண்ணிங்கன்னா உங்களுக்கு sigma y value வந்து 5 அப்படின்னு வந்துடும். அப்புறம் byxக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். byx equal to r into sigma y by sigma xங்களா. இப்போ sigma y கண்டுபிடிச்சிட்டோம். r வேல்யூ ஆல்ரெடி இருக்குது. rம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுமாரி byx வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா sigma x கிடச்சிரும். அப்புறம் இப்போ ஒன்ஸ் சிக்மா எக்ஸ் கிடச்சிருச்சு, ஆறு கிடச்சிருச்சு அப்படின்னாக்கா சிக்மா எக்ஸ் ஒய் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு டேட்டா கண்டுபிடிச்ச டேட்டா போய் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சிக்மா எக்ஸ் ஒய் வந்துடும். நெக்ஸ்ட், curve linear regression. If y is equal to a plus b1x plus b2x square is the second degree polynomial of best fit to the set of points xi, yi, where i varies from 1 to n. இப்போ ஏற்கனவே லைன் ஆஃப் பெஸ்ட் ஃபிட் பார்த்தோம். அதான் ரிக்ரீஷன் லைன், அப்படி லீனியர் ரிக்ரீஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கிவன் பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்காம ஒரு கர்வ் ஃபார்மெட்டில் கிடைக்குதுனாக்கா அதான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா கர்வ் லீனியர் ரிக்ரீஷன் சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து பேராபாலிக் டைப் y is equal to ax, a plus b1x plus b2x square அப்படிங்கிறது. யூசிங் த பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர் we have to determine the constant a b1 b2 so that லைன் ஆஃப் ரிக்ரேஷனில் நமக்கு y is equal to a plus bx அப்படின்னு ரெண்டு கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். ஏபி ரெண்டு கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு நார்மல் ஈக்குவேஷன் இருந்துச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கர்வ் லீனியர் ஈக்குவேஷன் அப்படிங்கிறனால நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் இருக்குன்னு கேட்டாக்கா 3 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அப்போ 3 கான்ஸ்டன்ட்ஸ் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ dou e by dou a is equal to 0, dou e by dou b1 equal to 0, dou e by dou b2 is equal to 0 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது அப்படியே இந்த ஈக்குவேஷனில் இதுவும் ரொம்ப ஈஸி தான். இந்த ஈக்குவேஷன் அப்படியே டேரெக்டாக சம்மேஷன் எடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு சம்மேஷன் எடுங்க. அதான் செகண்ட் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிட்டு சம்மேஷன் எடுங்க. அதான் தேர்ட் ஈக்குவேஷன். வெரி சிம்பிள். ஸோ த நார்மல் ஈக்குவேஷன், செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கு நார்மல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அப்படியே சம்மேஷன் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு சம்மேஷன் போடுங்க. அடுத்த ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிட்டு சம்மேஷன் போடுங்க. அடுத்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும். தட்ஸ் ஆல். சிமிலர்லி we can find நார்மல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் kth டிகிரி பாலினாமியல். இப்போ செகண்ட் டிகிரி பாலினாமியலுக்கு நார்மல் ஈக்குவேஷன் எழுதணும். அதேமாரி kth டிகிரி பாலினாமியலுக்கும் நார்மல் ஈக்குவேஷன் எழுதலாம். Fitting a power curve y is equal to a into x power b. So y is equal to a into x power b க்கு curve fitting a normal equations எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த லீனியர் ஈக்குவேஷனை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா லாக் எடுக்கிறேன், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். ரெண்டு பக்கம் லாக் எடுத்தோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிக்கும்? லாக் ஏ பிளஸ் பி இன்ட்டு லாக் எக்ஸ்னு மாறிக்கும். இப்போ நான் வேரியபிளே மாற்ற போகிறேன். எப்படி வேரியபிளை மாற்ற போகிறேன்னு கேட்டினாக்கா லாக் ஒய்க்கு வேறு வேரியபிள் கொடுத்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா யூ. லாக் எக்ஸ்க்கு வேறு வேரியபிள் கொடுத்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கனாக்கா வி. லாக் ஏ அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு வேற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன். வேற ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டேன், கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மெட்டில் மாறி போயிடுச்சு? u is equal to a plus bv அப்படின்னு மாறி போயிடுச்சு. ஸோ இதில் u வேரியபிள், v வேரியபிள், கேபிட்டல் ஏ அண்ட் பி வந்து கான்ஸ்டன்ட். ஏற்கனவே நம்ம y is equal to a plus bxக்கு நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டோம். டேரெக்டாக சம்மேஷன் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டு சம்மேஷன் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோமா, அதே தான் இங்கேயும். டேரெக்டாக சம்மேஷன் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா வி இருக்குது. ஸோ இதே ஈக்குவேஷனை திருப்பி வியால் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்மேஷன் எடுங்க. சேம் ஈக்குவேஷன்ஸ், ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட், ஃபிட்டிங் ஆஃப் எக்ஸ்பொனன்ஷியல் கர்வ். எக்ஸ்பொனன்ஷியல் கர்வ் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
y is equal to a இன்ட்டு b பவர் x அப்படின்னு இருக்கும். டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். லாக் எடுத்தோம்னாக்கா இந்த ஃபார்மெட்டில் எழுந்துரும். இப்போ லாக் ஒய்யை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா யூன்னு எடுத்துக்கலாம். அதுமாரி லாக் ஏவை கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். லாக் பியை கான்ஸ்டன்ட் கேபிட்டல் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லீனியர் ஈக்குவேஷனாக மாறி போச்சு. சரிங்களா? இந்த லீனியர் ஈக்குவேஷனை மாறினாக்கா அப்படியே சம்மேஷன் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸால மல்டிப்ளை பண்ணி, இங்கே வேரியபிள் வந்து எக்ஸ் இருக்குது. அதனால எக்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம்மேஷன் எடுங்க. உங்களுக்கு 2 நார்மல் ஈக்குவேஷன் கிடச்சிரும். அடுத்து y is equal to a into e power bxக்கு நார்மல் ஈக்குவேஷன் என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்? ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட். லாக் எடுத்தோம்னாக்கா அந்த ஃபார்மெட்டில் அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் லாக் ஏவை வந்து நம்ம என்னென்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லாக் ஏவுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருங்க. ஏ அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிடுங்க. அதுமாரி பி லாக் இ, எக்ஸுங்கிறது வேரியபிள், பி லாக் இங்கிறது கான்ஸ்டன்ட். பி லாக் இக்கு ஒரு வேரியபிள் ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருங்க, கேபிட்டல் பி எக்ஸ்ன்னு. ஸோ நவ் இட் இஸ் இன் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு நார்மல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதணும் எழுதிருங்க. வேலை முடிஞ்சு போச்சு.